And when Jesus returns, he'll find a church that's washed without spot or wrinkle. And it'll be the same ministry he had. It'll bring back the Headstone. இயேசு திரும்ப வரும்பொழுது அவர் கழுவப்பட்டதாயும் கரைதிரையற்றதாயிருக்கிற ஒரு சபையை காண்பார். அதற்கு அவருக்கு இருந்த அதே ஊழியம் இருக்கும். அதுவே தலைக்கல்லை திரும்ப கொண்டு வரும். Like my hand here in a shadow. It's a shadow on this darker. As my hand becomes more, it's a negative here, a positive here. As the negative and positive, it gets denser, darker, darker, darker. And finally it claps together. And negative and positive becomes one. இங்கே நிழலில் காணப்படுகிற என் கரத்தை போன்றே Oh yes, we are in our journey or something like Israel was. Israel in their journey had to get new manna every day, for new manna fell. ஆம், இஸ்ரவேலர் இருந்ததை போன்று நாம் நம்முடைய பிரயாணத்தில் இருக்கிறோம். இஸ்ரவேலர் தங்களுடைய பிரயாணத்தில் ஒவ்வொரு நாளும் புதிய மன்னாவை பற்றிக் கொள்ள வேண்டியதாக இருந்தது. ஏனென்றால் புதிய மன்னா விழுந்தது. We are supposed not to live in the light of Luther, live in the light of Wesley, or live in the light of Pentecost. We're in another age, new manna. நாம் லூத்தரின் வெளிச்சத்தில் ஜீவிக்க வேண்டியவர்கள் அல்ல, வெஸ்லியின் வெளிச்சத்தில் ஜீவிக்க வேண்டியவர்கள் அல்ல, அல்லது பெந்தேகோஸ்தே வெளிச்சத்தில் ஜீவிக்க வேண்டியவர்கள் அல்ல. நாம் வேறொரு காலத்தில் இருக்கிறோம். புதிய மன்னா. What happened if they tried to keep that manna over? It contaminated. It would kill them. That's the reason we got so many spiritual dead so-called Christians. They're eating a glare of another day. They're eating manna that's already contaminated. அவர்கள் மன்னாவை மறுநாளுக்கென சேமித்து வைக்க முயற்சித்ததால் என்ன சம்பவித்தது? அது கெட்டு போய்விட்டது. அது அவர்களை கொண்டு போடும். அந்த காரணத்தினால் தான் நாம் அநேக ஆவிக்குரிய மரணத்தையும் கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்படுபவர்களையும் பெற்றுள்ளோம். அவர்கள் வேறொரு நாளின் ஒரு பளபளப்பில் புசித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் ஏற்கனவே கெட்டுப்போன மன்னாவை புசித்துக் கொண்டிருக்கிறார்கள். It's like the husk upon the wheat. If it doesn't go into the wheat, it goes off of the wheat. And when light is rejected, there isn't but one thing to do: turn into darkness. வெறுமன கோதுமையின் மேலுள்ள உமியை போன்றே அது கோதுமைக்குள் செல்லவில்லை என்றால் அது கோதுமையை விட்டு வெளியே செல்கிறது. வெளிச்சமானது புறக்கணிக்கப்படுகின்ற போது அது செய்கிற ஒரே காரியம் இருளாகின்றதே ஒழிய வேறொன்றுமில்லை. Any portion of the night would refuse to see the light, goes back into darkness. So does it in the gospel. And every age has been proven to be so. We're living in that time. இருளின் எந்த பகுதியும் வெளிச்சத்துக்கான மறுக்கும் பொழுது இருளுக்குள்ளாவே திரும்பிச் செல்கிறது. அது சுவிசேஷத்திலும் அவண்ணமே செய்கிறது. ஒவ்வொரு காலத்திலும் அது அவண்ணமாய் நிரூபிக்கப்பட்டு வந்துள்ளது. நாம் அந்த நேரத்தில் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். Yesterday's manna is contaminated. I hear people say, 40 years ago I did so and so. That's right, but what about today? What about the church on fire? நேற்றைய தினத்தினுடைய மன்னா கெட்டு போய்விட்டது. நான் 40 வருடங்களுக்கு முன்பு நான் என்னென்னதை செய்தேன் என்று கூறுகிறதை கேட்டிருக்கிறேன். அது சரி, ஆனால் இன்றைக்கு அதை குறித்து என்ன? கொழுந்து விட்டெறிந்த நிலையில் இருந்த சபையை குறித்து என்ன? We talk about yesterday. What about the church today? What about you as an individual today? For yesterday's won't do for the day. It was all right yesterday. நாம் நேற்றைய தினத்தை குறித்து பேசுகிறோம். ஆனால் இன்றைய சபை குறித்து என்ன? இன்றைக்கு தனிப்பட்ட நபராக இருக்கையில் உன்னை குறித்து என்ன? ஏனென்றால் இன்றைக்காக நேற்றைய தினத்தினுடையது கிரியை செய்யாது. அது ஏற்கனவே நேற்றையதாக இருந்தது. Luther's message was the light of the hour, like John's was. But there rose a greater light. So was Luther a great light. And we enjoyed him for a season. But there come another light to shut his off. யோவானுடையதை போன்றே லூத்தருடைய செய்தி அந்த வேளையின் வெளிச்சமாக இருந்தது. ஆனால் அதை காட்டிலும் ஒரு மகத்தான வெளிச்சம் உதயமானது. எனவே லூத்தர் ஒரு மகத்தான வெளிச்சமாக இருந்தார். நாம் ஒரு காலத்தில் அவரை குறித்து மகிழ்ந்தோம். ஆனால் அவருடைய வெளிச்சத்தை அணைக்க மற்றொரு வெளிச்சம் உண்டானது. What it ought to do was blend with it. And it went on to the perfect loaf of bread. Went on to the perfect manna of God. But what did they do? They organized. Man's got into it. Instead of God leading it, man and the systems got into it. Blinded it all. அது என்ன செய்திருக்க வேண்டும் என்றால் அதனோடு இசைந்து அது பரிபூர்ண அப்பத்தின் துண்டாக தேவனுடைய மன்னாவாக ஆகியிருக்க வேண்டும். ஆனால் அவர்கள் என்ன செய்தனர்? அவர்கள் ஸ்தாபனமாக்கிக் கொண்டனர். மனிதன் அதற்குள்ளாக சென்று விட்டான். தேவன் அதை வழிநடத்துவதற்கு பதிலாக மனிதனும் அவனுடைய உறவைகளும் அதற்குள்ளாக சென்று அதை குருடாக்கி போட்டது. Oh, this bride tree, today it's been pruned. Any branch that doesn't bring forth fruit is pruned. Jesus said so. St. John 15. What's happened now? We see that they've been cut off, pruned off. இன்றைக்கு இந்த மணவாட்டி மரம் கிளை நறுக்கி சுத்தம் செய்யப்பட்டிருக்கிறது. கனிகொடாத எந்த கிளையும் தரிக்கப்பட்டிருக்கிறது. இயேசு பரிசுத்த யோவான் 15 அவண்ணமாய் கூறினார். இப்பொழுது என்ன சம்பவித்துள்ளது? அவைகள் வெட்டப்பட்டு கிளை நறுக்கி சுத்தம் செய்யப்பட்டிருக்கிறது என்பதை நாம் காண்கிறோம்.
Remember, the very heart of the tree is right in the center of the tree. The fruit will always right in the last place a tree will ever bear fruit is right in the top of it because it's the freshness that comes from the center of the life that's in the seed. நினைவிருக்கட்டும், அந்த மரத்தின் இருதயம் சரியாய் மரத்தின் மையத்தில் உள்ளது. கனியானது எப்பொழுதுமே பழுத்துவிடும். ஒரு மரமானது கடைசியாக கனியை கொடுக்கும் போது கனியானது அதனுடைய உச்சியில் தான் சரியாக இருக்கும். ஏனென்றால் அதற்கு விதையில் இருக்கின்ற ஜீவனின் மையத்திலிருந்துதான் புது பசுமை உண்டாகிறது. It's a bride tree. Jesus was the bride. He was a tree. They cut him down. He was a tree of life that was in the Garden of Eden. They cut him down and hung him on a Roman tree to make fun of him. இது ஒரு மணவாட்டி மரம். இயேசு மணவாட்டியாய் இருந்தார். அவரே ஒரு மரமாய் இருந்தார். அவர்கள் அவரை வெட்டினர். அவரே ஏதேன் தோட்டத்தில் ஜீவ விருட்சமாய் இருந்தார். அவர்கள் அவரை வெட்டி அவரை ஒரு ரோம மரத்தின் மேல் அவரை பரிகாசம் செய்யும்படி தொங்க வைத்தனர். What did he do? God raised him up the third day from the dead. And today there's a bride tree. It started back there at the beginning, way back at the day of Pentecost. அவர் என்ன செய்தார்? தேவன் மூன்றாம் நாளிலே மரித்தோரிலிருந்து அவரை எழுப்பினார். இன்றைக்கு ஒரு மணவாட்டி மரம் உண்டு. அது துவக்கத்திலே பெந்தேகோஸ்தே நாளில் துவங்கினது. Listen, you people who belong to church. The church never started in Nicaea, Rome. It started in Jerusalem. On the day of Pentecost started the church. சபையை சார்ந்துள்ள நீங்களே கவனியுங்கள். சபை ஒருபோதும் ரோமாபுரியில் உள்ள நியாசாவில் துவங்கவில்லை, எருசலேமில் துவங்கினது. சபை பெந்தேகோஸ்தே நாளில் துவங்கினது. Then what did they do? They just kept organizing, and God keeps cutting off the branches. Then they organized Lutheran, cut off the branches. Wesley cut off the branches. Pentecost cut off the branches until it's come. அப்பொழுது அவர்கள் என்ன செய்தனர்? அப்படியே தொடர்ந்து ஸ்தாபனமாக்கிக் கொண்டே சென்றனர். தேவனோ தொடர்ந்து கிளைகளை வெட்டிக் கொண்டே இருக்கிறார். பின்னர் அவர்கள் லூத்தரனை ஸ்தாபனமாக்கினர். கிளைகள் வெட்டப்பட்டன. வெஸ்லி கிளைகள் வெட்டப்பட்டன. பெந்தேகோஸ்தே கிளைகள் வெட்டப்பட்டன. இது உண்டாகும் மட்டாய். But God's going to have a bride tree. All that the cankerworm eats and the caterpillar eats, I will restore, saith the Lord. Malachi 4 tells us we'll be brought back to the original faith like it was on the day of Pentecost, the faith of the fathers. ஆனால் தேவன் ஒரு மணவாட்டி மரத்தை உடையவராக இருக்கப் போகிறாரே. பச்சைக்கிளிகளும் முசுக்கொட்டை பூச்சிகளும் தின்ற யாவையும் நான் திரும்ப அளிப்பேன் என்று கர்த்தர் உரைக்கிறார். மல்கியா 4 பெந்தேகோஸ்தே நாளில் இருந்த பிதாக்களின் விசுவாசம் போன்ற மூல விசுவாசத்திற்கே நாம் மீண்டும் கொண்டு வரப்படுவோம் என்று நமக்கு சொல்கிறது. We believe that it will come. I believe it's time for it now. The limbs are withered and dried up, and they'll be taken up from the tree so that the fruit can bear itself right in the top of the tree. அது உண்டாகும் என்று நாம் விசுவாசிக்கிறோம். இப்பொழுது அதற்கான நேரமாய் உள்ளது என்று நான் விசுவாசிக்கிறேன். கிளைகள் வற்றிச் சுருங்கி காய்ந்து விட்டன. அவர்கள் மரத்தின் உச்சியில் அது கனியை கொடுக்கும்படியாய் மரத்திலிருந்து அவைகளை தரித்து போடுவார்கள். Oh my! All these lights are all right. The church today is that light plus what it has received today. It's to finish the harvest, as we find out that the tree itself or the wheat must mature with the light, raising itself up from a blade to a grain, and from a grain on, it matures with the light. Oh, என்ன இந்த வெளிச்சங்கள் எல்லாம் சரிதான். இன்றைக்கு சபையானது அந்த வெளிச்சத்தோடு கூட இன்றைக்கு அது பெற்றுள்ள வெளிச்சத்தோடு கூடியதா இருக்கிறது. அது அறுவடையை முற்று பெறச் செய்ய உள்ளது. மரமானது தனக்குத்தானே இல்லை, கோதுமையானது வெளிச்சத்தினால் முதிர்ச்சியடைய வேண்டும். அதுதானே ஒரு இலைக்கதிரிலிருந்து ஒரு தானியமாக வளர வேண்டியதா இருக்கிறது. அது வெளிச்சத்தினால் முதிர்ச்சி அடைகிறது. Light of other ages only bear record of this age. The light of Luther bore record of the light of Wesley. மற்ற காலங்களின் வெளிச்சம் இந்த காலத்தை குறித்து சாட்சி மட்டுமே பகர்கிறது. லூத்தரின் வெளிச்சம் வெஸ்லியின் வெளிச்சத்தை குறித்து சாட்சி பகர்ந்தது. Wesley bore light of Pentecost. It's the same light, only matured on by the light. If the people could only see it. வெஸ்லி பெந்தேகோஸ்தே வெளிச்சத்தை குறித்து சாட்சி பகர்ந்தார். அது அதே வெளிச்சமாய் உள்ளது. வெளிச்சத்தினால் மட்டுமே முதிர்ச்சி அடைந்தது. ஜனங்கள் அதை மட்டும் காணக்கூடுமானால் நலமாயிருக்கும். Some time ago I was reading a little article where the Queen of England, not this queen, the other queen, she went to see a paper company that had been making such fine paper. சில காலத்திற்கு முன்பு நான் ஒரு சிறிய கட்டுரையை வாசித்துக் கொண்டிருந்தேன். இங்கிலாந்தின் ராணி, இந்த ராணி அல்ல, மற்றொரு ராணி, அவள் அருமையான காகிதத்தை தயாரித்துக் கொண்டிருந்த ஒரு காகித தொழிற்சாலையை காணச் சென்றாள். And when she was interviewed by the president of the company, he took her through. She wanted to see how that fine paper is made. He took her and showed her all the great presses and things. And in those days, they made paper out of rags. We well remember that.
அவள் அந்த தொழிற்சாலையின் தலைவரால் நேர்முக பேட்டி கண்டபோது அவர் அவளை அந்த தொழிற்சாலையினூடாக சுற்றி காண்பிக்க கொண்டு சென்றார். அவளோ அந்த அருமையான காகிதம் எப்படி தயாரிக்கப்பட்டது என்பதை காண விரும்பினாள். அவர் அவளை அழைத்துச் சென்று அந்த பெரிய அச்சியந்திரத்தையும் மற்ற எல்லா காரியங்களையும் அவளுக்கு காண்பித்தார். அந்த நாட்களில் அவர்கள் காகிதத்தை துணியிலிருந்து தயாரித்து வந்தனர். நமக்கு அது நன்றாக நினைவிருக்கிறது. So he went into a room and opened a door, and there was nothing but a bunch of rags. The queen in astonishment said, "What's these dirty things?" எனவே அவர் ஒரு அறைக்குள்ளாக சென்று அந்த கதவை திறந்தார். அங்கே ஒரு மூட்டை கண்டை துணிகளே என்று வேறொன்றுமில்லாது இருந்தது. அந்த ராணியோ வியப்பில் ஆழ்ந்து, இந்த அழுக்கான பொருட்கள் என்ன என்றாள். The man that the president of the company said, "That was clothing yesterday. See, it has become dirty. We do not throw it away, but it's the paper of tomorrow." அந்த மனிதர், அந்த தொழிற்சாலையின் முதல்வர், அது நேற்று துணியாயிருந்தது, பாருங்கள், அது அழுக்காக மாறிவிட்டது, நாங்கள் அதை வீசி எறிவதில்லை, ஆனால் அது நாளைய காகிதமாய் உள்ளது என்றார். She said, "I don't understand this." He said, "You'll understand it tomorrow." அவள், எனக்கு அது புரியவில்லை என்றாள். அவர், நீங்கள் நாளை அதை புரிந்து கொள்வீர்கள் என்றார். So when they run these rags through the press to a certain procession of cleansing and a certain thing it had to go through a process, when it come out it was beautiful sheets of paper. எனவே அவர்கள் இந்த கந்தைகளை அச்சியந்திரத்தினூடாக கடந்து ஒரு குறிப்பிட்ட சுத்தமாகும் செய்முறையினூடாக, ஒரு குறிப்பிட்ட காரியத்தினூடாக, ஒரு செய்முறையினூடாக அது கடந்து செல்லும்படி செய்ய வேண்டியதாக இருந்தது. அது வெளிவந்த போது அது அழகான காகிதத்தாளாக இருந்தது. The president thought he would show the queen something that she never knew. He put her profile on it and pressed it into this beautiful paper. When the queen received it, she seen her own profile and what was dirty rags yesterday because it went through a certain process. அந்த தலைவர் அந்த ராணிக்கு இதுவரை அவள் அறிந்திராத ஏதோ ஒன்றை காண்பிக்கப் போவதாக அவர் நினைத்தார். அவர் அவளுடைய ஒரு முகத்தோற்ற வரைபடத்தை அதன் மீது வைத்து அதை இந்த அழகான காகிதத்திற்குள்ளாக அழுத்தினார். அந்த ராணி அதை பற்றிக் கொள்ளும் போது அவள் நேற்றைய அழுக்கான கந்தை துணிகளில் தன்னுடைய சொந்த ஒரு முகத்தோற்ற வரைபடத்தை கண்டாள். ஏனென்றால் அது ஒரு குறிப்பிட்ட செய்முறையின் மூலமாக சென்றது. Oh, if Luther, Wesley, and all of them could see that yesterday's stuff can only be used as it goes through a process. லூத்தர், வெஸ்லி அவர்கள் அனைவருமே நேற்றைய தினத்தினுடைய மூலப்பொருள் அது ஒரு செய்முறையினூடாக செல்லும் போது மட்டுமே உபயோகப்படுத்தக்கூடும் என்பதை காண முடிந்திருந்தால் நலமாயிருக்கும். When the Holy Ghost reveals the light from justification to sanctification to the baptism of the Holy Ghost, and now the last hour of the coming of Christ, it's got in it the profile, not of the Queen, but of the King of Heaven that represents himself as the church has become closer into the minority. Like the ministry has to be the same kind of a ministry that he had. பரிசுத்த ஆவியானவர் வெளிச்சத்தை வெளிப்படுத்துகிற போது நீதிமானாவதிலிருந்து பரிசுத்தமாக்கப்படுதலுக்கும் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்துக்கும் மாறி இப்பொழுதோ கிறிஸ்துவனுடைய வருகையின் கடைசி வேளையாயிருக்கிறது. அது அதில் ஒரு முகத்தோற்ற வரைபடத்தை பெற்றுள்ளது. அது ராணியினுடையது அல்ல, ஆனால் தம்மை தாமே பிரதித்துவமாக காட்டுகிற பரலோக ராஜாவினுடையதாய் உள்ளது. சபையானது சிறுபான்மையினருக்குள்ளாக நெருங்கிவிட்டபடியால் அவருக்கு இருந்த அதே விதமான ஊழியத்தை போன்றே இந்த ஊழியமும் இருக்க வேண்டியதாயிருக்கிறது. Those who died in Luther's age down at the bottom of the pyramid, like not a pyramid teaching, but just for an example. That pyramid is so perfect as any of it has been there. You can't run a razor blade hardly. They had no mortar in as far as we know. The architecture of it was so great. லூத்தரின் காலத்தில் மரித்தவர்கள் கூர்நுனி கோபுரத்தின் அடியில் இருக்கின்றதை போலவே ஒரு கூர்நுனி கோபுர உபதேசம் அல்ல, ஆனால் வெறுமன உதாரணமே. உங்களில் யாராவது அங்கு சென்று பார்த்திருந்தால் அந்த கூர்நுனி கோபுரம் அவ்வளவு பரிபூர்ணமாயிருக்கிறது. நீங்கள் அதற்கிடையில் ஒரு சவர கத்தியையும் நுழைக்க முடியாது. நாம் அறிந்த மட்டில் அவர்கள் அதில் கலவையையும் பயன்படுத்தவில்லை. அதனுடைய கட்டிடப் பாங்கு அவ்வளவு மகத்தானதாக இருந்ததே. Now they lost the headstone. They don't know where it's at. Now when that headstone returns, it'll be just like the rest of it. It will blend in with the stone that's left open. If you should put the headstone on, it has to be that way. இப்பொழுது அவர்கள் தலைக்கல்லை இழந்து விட்டனர். அது எங்கே இருக்கிறது என்பதை அவர்கள் அறியார்கள். இப்பொழுது தலைக்கல் திரும்ப வரும்பொழுது அது அதனுடைய மற்ற கற்களை போன்றே இருக்கும். கல்லில்லாமல் திறந்த வண்ணமாய் விடப்பட்டிருக்கிற இடத்தில் அது வேறுபாடற இணையும். நீங்கள் அதன் தலைக்கல்லை வைக்க வேண்டுமானால் அது அவண்ணமாய் இருக்க வேண்டும். And when Jesus returns, he'll find a church that's washed without spot or wrinkle, and it'll be the same ministry he had. It'll bring back the headstone. இயேசு திரும்ப வரும்பொழுது அவர் கழுவப்பட்டதாயும் கரைதிரையற்றதாயிருக்கிற ஒரு சபையை காண்பார். அதற்கு அவருக்கு இருந்த அதே ஊழியம் இருக்கும். அதுவே தலைக்கல்லை திரும்ப கொண்டு வரும்.
Like my hand here in a shadow. It's a shadow on this darker. As my hand becomes more, it's a negative here, a positive here. As the negative and positive, it gets denser, darker, darker, darker. And finally it claps together. And negative and positive becomes one. இங்கே நிழலில் காணப்படுகிற என் கரத்தை போன்றே அது ஒரு நிழலாய் இருக்கிறது. என்னுடைய கரம் அதில் வெறுமன கருப்பாய் மட்டுமே உள்ளது. இங்கு அது ஒரு நிழற்படமாயும் இங்கோ ஒரு நிழற்பட நேர்படிவுமாயும் உள்ளது. ஒரு நிழற்படமும் நிழற்பட நேர்படிவும் போன்று அது அதிகமாக இருளடைந்து கொண்டே முடிவில் அவை இரண்டும் ஒன்றாகி விடுகிறது. நிழலும் நிஜமும் ஒன்றாகி விடுகிறது. That's when church and Christ unites together as a bride with the same spirit that was in him will be upon her. When that church comes from justification, sanctification, baptism of the Holy Ghost into the last days and honing her down now for the coming of the Lord. அப்படித்தான் சபையும் கிறிஸ்துவும் ஒன்றாக இணைகிறது. ஒரு மணவாட்டியாக அவருக்குள் இருந்த அதே ஆவி அவள் மேல் இருக்கும். சபையானது நீதிமானாகுதல், பரிசுத்தமாகுதல், பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்திலிருந்து கடைசி நாட்களுக்குள்ளாக சென்று கர்த்தருடைய வருகைக்கென இப்பொழுது அது செதுக்கப்படுகிறது. Oh, don't be the rough part on it, Pentecostal brother. Shine up with the word and believe every bit of it. Don't get out into these isms and things as we see going on today. பெந்தேகோஸ்தே சகோதரனே, அதில் மேலுள்ள கரடு முரடான பகுதியாக இருக்காதே. வார்த்தையோடு பிரகாசித்து அதன் ஒவ்வொரு துணுக்கையும் விசுவாசி. இன்றைக்கு நாம் உண்டாயிருக்கிறதாக காண்கிற இந்த கொள்கைகளுக்குள்ளும் மற்ற காரியங்களுக்குள்ளும் சிக்கிக்கொள்ளாதே. Don't be astonished at that because the headstone's coming crying, Abba Father, pretty soon. My God, yes, I believe that with all my heart. அதை குறித்து ஆச்சரியமடையாதே. ஏனென்றால் தலைக்கல் அப்பா பிதாவே என்றும் என் தேவனே என்றும் வெகு சீக்கிரத்தில் ஆரவாரமிட வந்து கொண்டிருக்கிறது. ஆம், நான் அதை என் முழு இதயத்தோடு விசுவாசிக்கிறேன். Do you see it? You know what I mean? It's Christ now taking the rags of yesterday, the Lutheran, Methodist, Presbyterian, and so forth, and he's put it through a process. நீங்கள் அதை காண்கின்றீர்களா? நான் என்ன கூறுகிறேன் என்பது உங்களுக்கு புரிகிறதா? இப்பொழுது கிறிஸ்து நேற்றைய கந்தைகளான லூத்தரன், மெத்தோடிஸ்டுகள், பிரெஸ்பிட்டேரியன்கள் போன்றவர்களை எடுத்து அவர் அதை ஒரு செய்முறையினூடாக இயக்கி கடக்கும்படி செய்து கொண்டிருக்கிறார். What kind of a process? A process of the Holy Spirit. What they had plus, making it to expressing his own image when the church and Christ becomes one in union. God grant it. I trust that you see it. If you do see it. எந்த விதமான செய்முறை? பரிசுத்த ஆவியின் செய்முறை. அவர்களுக்கு இருந்ததோடு கூடுதலாக அவர் தம்முடைய சுயரூபத்தை நெருக்கி இணைத்துக் கொண்டிருக்குமட்டாய் செய்கிறார். அப்பொழுது சபையும் கிறிஸ்துவும் இணைப்பில் ஒன்றாகி விடுகின்றனர். தேவனே அதை அருளும். நீங்கள் அதை காண்கின்றீர்கள் என்று நான் நம்புகிறேன். நீங்கள் அதை காணவில்லை என்றால். It reminds me of a story that when the great Welsh revival is on, some great man here in the nation thought they'd go over and see the Welsh revival, what would be taking place. And as they went over to find out, they'd see what building it was held in. அது ஒரு சம்பவத்தை நினைப்பூட்டுகிறது. அதாவது பெரிய வெல்ஸ் எழுப்புதல் நடந்து கொண்டிருந்ததாம். இங்கே தேசத்தில் உள்ள சில பெரிய மனிதர்கள் அங்கு சென்று வெல்ஸ் எழுப்புதலையும் அங்கு என்ன சம்பவித்துக் கொண்டிருக்கிறது என்பதையும் காண வேண்டும் என்று எண்ணினராம். அவர்கள் அதை கண்டறிய அங்கு சென்ற போது அவர்கள் அது எந்த கட்டடத்தில் நடக்கிறது என்றும் அவர்கள் காண விரும்பினர். When they got to Wales, they went around and began to ask about where the building was. They seen a happy little officer standing on the corner with his little Tommy hat on, swinging his club around and around like that. அவர்கள் வேல்ஸ் நகரத்தை அடைந்த போது அவர்கள் சுற்றுமுற்றும் நடந்து அந்த கட்டடம் எங்கிருக்கிறது என்பதை குறித்து கேட்க துவங்கினர். அப்பொழுது அவர்கள் மூலையில் ஒரு சிறு அதிகாரி தன்னுடைய சிறிய தொப்பியை அணிந்து தன்னுடைய தடியை இந்த விதமாக சுழற்றிக் கொண்டு சந்தோஷமாய் நின்று கொண்டிருப்பதை கண்டனர். And so these men walked up to him and said, "Sir, could you tell me what building the Welsh revival is held in?" He said, "Yes, sir, I'm it. I'm it." எனவே இந்த மனிதர்கள் அவரிடம் நடந்து சென்று, ஐயா, வேல்ஸ் எழுப்புதல் எந்த கட்டடத்தில் நடைபெறுகின்றது என்பதை நீர் எங்களுக்கு கூற முடியுமா என்று கேட்டனர். அவரோ, ஆமையா, நான் தானது, நானேதானது என்றார். He was shedding forth the joy and the light of the Welsh revival. So what the Church of Pentecost today, asking who is Jesus Christ, the same yesterday, today, and forever, His light of His gospel ought to be shining forth with the word of this age, revealing Jesus Christ to the nation just like it was. ஏன் அவர் தனக்குள் இருந்த வேல்ஸ் எழுப்புதலின் வெளிச்சத்தை சந்தோஷமாய் பரவிட்டுக் கொண்டிருந்தார். இன்றைக்கு பெந்தேகோஸ்தே சபையானது அந்த விதமாகத்தான் இயேசு கிறிஸ்து யார் என்று கேட்கக்கூடியதாக இருக்கிறது. நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிற்று.
அவருடைய சுவிசேஷத்தின் அவருடைய வெளிச்சத்தை இக்காலத்தின் வார்த்தையோடு இயேசு கிறிஸ்துவை தேசத்திற்கு வெளிப்படுத்த அது அப்பொழுது இருந்ததை போன்று பிரகாசிக்க வேண்டியதாயிருக்கிறது. He was so filled with the Welsh revival that he was the Welsh revival. We ought to be so filled with Christ to reflect him in the power of his word is allotted to us to this day. அவரே வெல்ஸ் எழுப்புதலாய் இருக்கும் அளவிற்கு அவர் வெல்ஸ் எழுப்புதலினால் அவ்வளவாய் நிரப்பப்பட்டிருந்தார். நாமும் இந்நாளுக்கென நமக்கு பங்களிக்கப்பட்டுள்ள அவருடைய வார்த்தையின் வல்லமையில் அவரை பிரதிபலிக்கும் அளவிற்கு நாம் கிறிஸ்துவினால் அவ்வளவாய் நிரப்பப்பட வேண்டும். Brethren, don't be stooped in things of the world. Don't these cares take you away. Stay with the gospel. Watch every word. Don't go back to what some father said. Let's go right now what Jesus said was to take place in this day. Yes, sir, we are supposed to be the light of this age, manifesting the gospel. சகோதரர்களே, உலகத்தின் காரியங்களில் முன்னோக்கி சாய வேண்டாம். இந்த கவலைகள் உங்களை தூர கொண்டு செல்ல அனுமதிக்காதே. சுவிசேஷத்தோடு தரித்திரு. ஒவ்வொரு வார்த்தையையும் கவனி. பாதிரியார் கூறின ஏதோ ஒன்றுக்கு திரும்பிச் சென்று விடாதே. இப்பொழுது நாம் இந்நாளில் என்ன சம்பவிக்கும் என்று இயேசு கூறினதற்கு செல்வோமாக. ஆமையா, நாம் சுவிசேஷத்தை வெளிப்படுத்துகிற இக்காலத்தில் வெளிச்சமாய் இருக்க வேண்டியவராயிருக்கிறோம். Luther was his light, Wesley was his light, Pentecost was his light, but we're farther up the road now. We're coming into the bride, called out the elected. Remember, if you are, you're just like that officer. He had it in him. லூத்தர் தன்னுடைய வெளிச்சமாக இருந்தார். வெஸ்லி தன்னுடைய வெளிச்சத்தோடும், பெந்தேகோஸ்தையினர் தங்களுடைய வெளிச்சத்தோடும் இருந்தனர். ஆனால் இப்பொழுது நாமோ பாதையில் இன்னும் சற்று தூரமாக இருக்கிறோம். நாம் தெரிந்து கொள்ளப்பட்டு அழைக்கப்பட்ட மனவாட்டிக்குள்ளாக வந்து கொண்டிருக்கிறோம். நினைவிருக்கட்டும், நீங்கள் அந்த அதிகாரியை போன்றிருந்தால் நலமாயிருக்கும். அவர் அதை தனக்குள்ளாக பெற்றிருந்தார். Remember, this is the seventh church age. The Laodicean church age, according to Revelation 3, they reject Christ. Of every church age that was mentioned in the Bible, the Laodicea age is worst of all of them. It turned him out. Rejected him, put him on the outside. நினைவிருக்கட்டும், இது 7ஆம் சபையின் காலம், லவோதிக்கியா சபை காலம். வெளிப்படுத்தின விசேஷம் 3 அவர்கள் கிறிஸ்துவை புறக்கணிக்கின்றனர். வேதாகமத்தில் குறிப்பிட்டிருந்த ஒவ்வொரு சபைக்காலத்திலும் அவைகள் எல்லாவற்றிலுமே லவோதிக்கியா சபைக்காலமே மிகவும் மோசமானதாயிருந்தது. அது அவரை வெறுத்தொதுக்கி, அவரை புறக்கணித்து, அவரை வெளியே தள்ளிவிட்டது. Did you see the moon black out the other night before the Pope went over to Rome? From Rome to Jerusalem? போப்பாண்டவர் ரோமாபுரியிலிருந்து எருசலேமிற்கு செல்லும் முன்னர் அந்த ஒரு நாள் சந்திரன் இருளடைந்ததை நீங்கள் கண்டீர்களா? Jerusalem, the oldest church, the moon is a type of the church, always reflecting the light of the sun in the absence of the sun, and it blacked out. எருசலேம் மிக பழமையான சபை, சந்திரன் சபைக்கு மாதிரியாயிருக்கிறது. அது சூரியன் இல்லாதிருக்கையில் எப்பொழுதுமே சூரிய வெளிச்சத்தை பிரதிபலிக்கிறது. அது இருளடைந்து போனது. I draw that on a blackboard here 3 or 4 years ago and showed the churches in hundreds and thousands of homes across the nation. What was it? A shadow. 3 அல்லது 4 ஆண்டுகளுக்கு முன்னர் இங்கு நானதை ஒரு கரும்பலகையில் வரைந்து சபைகளுக்கும் தேசத்தினூடாக நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான வீடுகளிலும் காட்டியிருந்தேன். அது என்ன? ஒரு நிழல். The first time a pope ever left to come back here, come into the name of Paul and so forth, went out through those places, had to bless the river to cross it and so forth. What was the liberty blessing? முதல் முறையாக போப்பாண்டவர் புறப்பட்டு இங்கு வந்தார். பவுல் என்ற பெயரில் வந்து அந்த இடங்களுக்கெல்லாம் சென்றார். அவர் ஆற்றை கடக்க வேண்டியிருந்தபடியால் அதை ஆசீர்வதிக்க வேண்டியதாக இருந்தது. ஆற்றிற்கு ஆசீர்வாதம் தேவைப்படுகிறதா என்ன? What's the matter with this church age that we're living in today? Can't you see it? God declared it in the skies, declared it in His Word, declared it on the paper, declared it amongst the people. இன்றைக்கு நாம் ஜீவித்துக் கொண்டிருக்கிற இந்த சபை காலத்தோடு உள்ள காரியம் என்ன? உங்களால் அதை காண முடிகிறதா? தேவன் அதை ஆகாயத்தில் தெரிவித்து, அதை தம்முடைய வார்த்தையில் அறிவித்து, செய்தித்தாளில் அதை விளம்பரப்படுத்தி, ஜனங்கள் மத்தியில் அதை வலியுறுத்தி கூறுகிறாரோ? Can't you open your eyes and see the hour? These are they that testify the truth. This is the light of the hour. நீங்கள் உங்களுடைய கண்களை திறந்து இந்த வேளையை காண முடியவில்லையா? இவைகளே சத்தியத்தை சாட்சி பகர்கின்றன. இதுவே இவ்வேளையின் வெளிச்சமாய் உள்ளது. Watch the great ecumenical moves going into this council up there now, just forming an image of the beast in Revelation 17, exactly what it said it would do. You Pentecostal people are going to sit still for that and go into it. The forcing hour has come. Now's the time to rise and trim your lamp and shine with the gospel of Jesus Christ and the power. பெரிய உலக கிறிஸ்தவ முழு சபை சங்கத்தின் அசைவையும் இப்பொழுது அங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிற ஆலோசனையையும் அப்படியே உருவாக்கிக் கொண்டிருக்கிற மிருகத்தின் சொரூபத்தையும் வெளிப்படுத்தின விசேஷம் 17 சரியாக அது என்ன செய்ய உள்ளது என்று கூறப்பட்டிருப்பதையும் கவனியுங்கள்.
பெந்தேகோஸ்தே ஜனங்களே, நீங்கள் அதற்காகவே அமைதலாய் அமர்ந்திருந்து அதற்குள்ளாக செல்லப் போகின்றீர்களா? பலவந்தம் பண்ணுகிற வேலையானது வந்தாயிற்று. இப்பொழுதே எழுந்து உங்கள் விளக்கை சுத்தம் செய்து இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தோடும் வல்லமையோடும் பிரகாசிக்கக்கூடிய நேரமாயிருக்கிறது. I know this is improper when many of my Pentecostal friends sit with the Pope and things and say a very spiritual feeling. To me it's wrong. It's against the Bible. Let the Word of God be the truth. Yes, sir. இது பொதுமக்களால் விரும்பப்படாது என்பதை நான் அறிவேன். என்னுடைய அநேக பெந்தேகோஸ்தே நண்பர்கள் போப்பாண்டவரோடு மற்ற காரியங்களோடும் அமர்ந்து ஒரு ஆவிக்குரிய உணர்வு என்று கூறுகிறார்கள். எனக்கோ அது தவறாய் உள்ளது. அது வேதத்துக்கு எதிரானது. தேவனுடைய வசனமே சத்தியமாக இருப்பதாக. ஆமையா, It's time now. We see these great moves going on in the what looks good to the natural eye. Sure, Caiaphas looked good to what he was revealing to the priest of that day, all that day. But Jesus was the light that was making the Word live. But their counsels and so forth had blinded their eyes to it. இப்பொழுது இதுவே வேலையாயுள்ளது. நாம் இந்த பெரிய அசைவுகள் சம்பவித்துக் கொண்டிருக்கிறதை காண்கிறோம். நிச்சயமாகவே அது இயற்கையான கண்ணுக்கு நன்றாய் காணப்படுகிறது. அந்நாட்களில் எல்லாம் அந்நாளில் காய்பா ஆசாரியர்களுக்கு எதை வெளிப்படுத்திக் கொண்டிருந்தானோ அது நன்மையானதாகவே காணப்பட்டது. ஆனால் இயேசுவோ வார்த்தையை ஜீவிக்க செய்து கொண்டிருந்த வெளிச்சமாயிருந்தார். ஆனால் அவர்களுடைய ஆலோசனைகள் அவர்களுடைய கண்களை அதற்கு குருடாக்கி இருந்தது. He said, let them alone. The blind lead the blind. They'll all fall in the ditch. We are back to that time again, brothers and sisters. We're back to that hour again. அவர் அவர்களை விட்டுவிடுங்கள். குருடனுக்கு குருடன் வழிகாட்டினால் அவர்கள் அனைவருமே குடியில் விடுவார்களே என்றார். சகோதரர்களே, சகோதரிகளே, நாம் அந்த மணி நேரத்துக்கு மீண்டுமாய் திரும்பி இருக்கின்றோம். நாம் மீண்டுமாய் அந்த வேலைக்கே திரும்பி இருக்கின்றோம். Notice why same cause we find that these great lights that we've lived in the days gone by, they were all right. We have nothing against them. But this Laodicea church age, be careful. Remember, it is a Christ rejected, and that's exactly what it is now. கவனியுங்கள். ஏன்? அதே காரணம். கடந்த நாட்களில் நாம் ஜீவித்திருந்த மகத்தான வெளிச்சங்களை நாம் கண்டறிகிறோம். அவர்கள் வெளிச்சமாயிருந்தனர். நாம் அவர்களுக்கு எதிராக ஒன்றுமில்லை. ஆனால் இந்த லவோதிக்கேய சபை காலத்தில் ஜாக்கிரதையாயிருங்கள். நினைவிருக்கட்டும், இது கிறிஸ்துவை புறக்கணித்த ஒன்றாயிருக்கிறது.